दिल्ली में जितने भी स्टूडेंट्स हैं, जितने भी टीचर्स हैं, जितने भी पेरेंट्स हैं, मैं आप सभी से रिक्वेस्ट करता हूँ शाम 6 बजे तक जंतर मंतर पहुँचे। हम अपना प्रोटेस्ट आज ख़त्म नहीं करेंगे। वी कैन नॉट डू दिस विदाउट यू। सो आई रिक्वेस्ट यू ऑल टू प्लीज़ ज्वाइन अस एट जंतर मंतर एट 6 PM। की बात नहीं है, कल जो लोग पानी दे रहे थे, कल जो लोग खाना ला रहे थे, उनके भी आधार कार्ड और पैन कार्ड मांग रहे हो आप लोग। क्या नहीं, मुझे बताइए, जंतर मंतर पर आने के लिए अब हमें वीज़ा इशू करना पड़ेगा क्या हमें? इसके बाद अगर कोई भी पुलिस वाला வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடன் இந்த நாட்டு விவசாயிகளும் களமிறங்கி விட்டார்கள். அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த கோரிக்கையுடன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் தொடர்ந்து போராடி வருகிறார்களோ, இன்னைக்கு 3வது நாளாக இளைஞர்கள் இந்த நாட்டு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை கோரிக்கையாக எடுத்து வைத்தார்களோ, அதே கோரிக்கை பிரைம் மினிஸ்டர் வரை போய் நின்றுவிட்டது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எந்த தர்மேந்திர பிரதானை நீக்காமல் அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறாரோ, அவரை நீக்காத பிரைம் மினிஸ்டரும் ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டும் என்கிற அடுத்த கோரிக்கையும் வெளிவந்தது. இந்த போராட்டத்தில் கிசான் மோர்ச்சா களமிறங்கி விட்டார்கள். இதே போராட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய அமைப்புகளும் களமிறங்கி விட்டார்கள். அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், விவசாயிகள் 2 பேருமே ஒன்று கூடி விட்டால் இந்த நாட்டு அரசாங்கத்தால் எப்படி பதில் கொடுக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அமித்ஷா அவர்கள் தன்னுடைய சாணக்கியத்தன மூளையை பயன்படுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டியை களமிறங்கி விட்டார்கள். அதாவது தான் வீசிய வலையில பிஜேபி சிக்கிக் கொண்டது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அமித்ஷா, பிஜேபி, ராகுல் காந்தி, NSUI, காங்கிரஸ், யூத் காங்கிரஸ் உடைய அந்த கோரிக்கைகளை சப்ரஸ் செய்வதற்காக களமிறங்கி விட்டார்களோ, இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக எதிரும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு புறம், அமித்ஷாவின் போலீஸ் ஒரு புறம் நேர்ல நிற்கிறார்கள். எந்த விவிஐபி ட்ரீட்மெண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைத்துக் கொண்டிருந்ததோ, இந்த விவிஐபி ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி பிஜேபி தான் என்கிற ஒரு சந்தேகம் அல்ல கேள்விகள் வெளிவந்து கொண்டிருந்ததோ, அதே பிஜேபி இன்னைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி இதை ஹேண்டில் செய்யலாம்? அதாவது அமித்ஷாவுடைய போலீஸ் கமிஷனர் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சேர வேண்டிய அந்த மின்சாரம், தண்ணீர் அல்ல, இன்னைக்கு கார்த்தால இருந்து நீங்க பார்த்தீர்கள்னா அங்க உணவு எடுத்து செல்லக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள போவக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆதார் கார்டை கேட்டு, அவர்களுடைய ஐடென்டிபிகேஷனை கேட்டு டெல்லி போலீஸ் மிரட்டி வருகிறது. அந்த காட்சியை நீங்களே பார்த்து வருங்கள். की बात नहीं है, कल जो लोग पानी दे रहे थे, कल जो लोग खाना ला रहे थे, उनके भी आधार कार्ड और पैन कार्ड मांग रहे हो आप लोग। क्या नहीं, मुझे बताइए, जंतर मंतर पर आने के लिए अब हमें वीज़ा इशू करना पड़ेगा क्या हमें? इसके बाद अगर कोई भी पुलिस वाला आधार कार्ड मांगता है प्रोटेस्ट साइट पर आने के लिए, प्लीज मुझे बताइए। जंतर मंतर पर आधार कार्ड की जरूरत नहीं है आने के लिए। इस देश के नागरिक है सारे। ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் இந்த போராட்டத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்கிற விஷயத்தை நேரடியாக அபிஜித் தீப்கே மேடையில் ஏறி பேசிய அந்த வார்த்தைகளை நீங்களே கேட்டு. मैं समझता हूँ आप लोग उनके ऑर्डर को बाईपास नहीं कर सकते। आप मुझे बस नाम बता दीजिए, क्या प्राइम मिनिस्टर ने बोला है पानी बंद करने के लिए? क्या प्राइम मिनिस्टर ने बोला है लाइट बंद करने के लिए? क्या होम मिनिस्टर ने बोला है पानी और लाइट बंद करने के लिए? आप मुझे बता दीजिए, मैं उनसे रिक्वेस्ट कर लूंगा। आप पर कोई डिफिकल्टी नहीं आने दूंगा सर, आपकी ड्यूटी नहीं जाएगी, मेरी जिम्मेदारी है। मैं उनसे रिक्वेस्ट कर लूंगा, बस नाम बता दीजिए, या प्राइम मिनिस्टर है, या होम मिनिस्टर है, या एजुकेशन मिनिस्टर है, या दिल्ली की चीफ मिनिस्टर है। காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவான போது சோசியல் மீடியா வழியாக ஏராளமான சப்போர்ட் ஒரு பக்கம் குவிந்தால் கூட ஏராளமான எதிர்ப்பும் வெளிவந்தது. சந்தேக பார்வையில் பல்வேறு நபர்கள் பார்த்தார்கள். காரணம், ராகுல் காந்தி, NSUI, யூத் காங்கிரஸ், ஜெய்ப்பூர், டெல்லி அல்ல நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இதே போன்ற கோரிக்கைகளை எடுத்து வைத்தார்கள். தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஜூன் 6ஆம் தேதி முதல் முறையாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடன் இந்த போராட்டம் துவங்கிய போது காலை 10-11 மணிக்கு ஜந்தர் மந்தருக்கு வந்த அபிஷேக் தீப்கே
3 மணிக்கெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா வெளியேறி. இன்னொரு பக்கம் NSUI யூத் காங்கிரஸ் உடைய இந்த தொண்டர்கள் அவர்கள் வாட்டர் கேனன், போலீஸோடைய தடியடி இது எல்லாமே வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த வீடியோ வைரல். அபிஜித் தீப்கே டெல்லி ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனேயே அமித்ஷாவுடைய போலீஸ் அவருக்கு VVIP ட்ரீட்மெண்ட் கொடுத்து, எந்த எதிர்கட்சிகள் பல மாதங்களாக ஒரு சிறிய பர்மிஷனை கேட்டு அலைவார்களோ அந்த பர்மிஷன் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கிடைத்தது. அதாவது ஒரு ப்ரெஷர் குக்கர்ல எந்த அளவில் ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷரை ரிலீஸ் செய்வதற்காக எப்படி ப்ரெஷர் குக்கர் விசில் இருக்குமோ அதே போன்ற விசில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வைத்து உருவாக்க பார்த்தது அமித்ஷாவின் சிஸ்டம். ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா இதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதே அபிஜித் தீப்கே, இதே பாரதிய ஜனதா பார்ட்டி, இதே காங்கிரஸ் அல்ல மற்ற கட்சிகள் எல்லாருமே இன்னைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் இந்த நாட்டு விவசாயிகள், இந்த நாட்டு இளைஞர்கள் அனைவருமே ஒற்றை காசுக்காக வந்து விட்டார்கள். பாரதிய ஜனதா பார்ட்டியால் எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியவில்லை. எப்படியாவது இந்த கோபத்தை சப்ரஸ் செய்யலாம் என்றுதான் பார்த்தார்கள். ஆனால் இந்த கோபம் சப்ரஸ் ஆகவில்லை. இந்த கோபம் பயங்கரமாக வெடித்து விட்டது. என்ன நடந்தது? 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது 20ஆம் தேதி காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் டெல்லி போராட்டம். டெல்லி போராட்டத்திற்கான பெர்மிஷன் 5 மணி வரை. 5 மணி ஆன உடனே திடீரென்று அபிஜித் தீப்கே யூட்டர்ன் அடிக்கிறார். அதாவது இந்த போராட்டம் இனி நிற்காது, தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் கிடைக்காத வரை நாங்க வெளியேற மாட்டோம். போலீஸ், எந்த போலீஸ் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்திற்கு சப்போர்ட் செய்து வந்தார்களோ அதே போலீஸ்க்கு எதுவுமே புரியவில்லை இவர்களை எப்படி அகற்றும். உடனடியாக அமித்ஷா அவர்களுக்கு போன் போனது. அமித்ஷா, இந்த போராட்டம் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் கலைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை போடுகிறார். ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அபிஜித் தீப்கேவுடைய இந்த யூட்டர்ன், அதற்கான வீடியோ முதலில் பார்த்து விடுங்கள். இதற்கு பின்பு விவசாய அமைப்புகள் அவர்கள் எப்படி இந்த போராட்டத்தில் குதிக்க போறார்கள் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். दिल्ली में जितने भी स्टूडेंट्स हैं, जितने भी टीचर्स हैं, जितने भी पेरेंट्स हैं, मैं आप सभी से रिक्वेस्ट करता हूँ शाम 6 बजे तक जंतर मंतर पहुँचे। हम अपना प्रोटेस्ट आज ख़त्म नहीं करेंगे, हम पूरी रात यहाँ पर बैठेंगे, हम हमारा प्रोटेस्ट आगे बढ़ाएंगे, बट वी कैनॉट डू दिस विदाउट यू. सो आई रिक्वेस्ट यू ऑल to please join us at जंतर मंतर at 6 PM. अगर आप लोग नहीं आएंगे तो ये मूवमेंट पुलिस ख़त्म कर देगी, इस मूवमेंट को पुलिस दबा देगी. So I request again everyone, each one of you to please join us at 6 PM for the students who have committed suicide. It's time we stand together for our students and for this nation. Thank you. அபிஜித் தீப்கேவுடைய வீடியோவை நீங்க கேட்டீர்கள். இனி விவசாய அமைப்பு எப்படி அனௌன்ஸ் செய்திருக்கிறார்கள், விவசாய அமைப்புகளுடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்பு அபிஜித் தீப்கேவுடைய பதிலும் நீங்க பார்க்க போறீர்கள். முதலில் விவசாய அமைப்புகளுடைய இந்த பதிலை கேளுங்கள். கிசான் மோர்ச்சாவுடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட். कोई भी लड़े वो अच्छा है और हम उनके समर्थक भी हैं. अगर कोई बुरे काम के विरुद्ध आवाज उठाता है, देश को बचाने के लिए कोई आवाज उठाता है तो हम उसके साथ में हैं. हमारा नैतिक समर्थन तो सभी आंदोलनकारियों के साथ में. 25 तारीख चंडीगढ़ मीटिंग में आपने जिन को बुलाया है वो एग्री टू कम एंड ज्वाइन विद यू. बहुत से एग्री हैं, सैकड़ों संगठन आएंगे. கிசான் மோர்ச்சாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே அபிஜித் தீப்கே அங்கிருந்த இளைஞர்களிடம் எடுத்து வைத்த வார்த்தை, இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விவசாயிகளும் கிளம்பி விட்டார்கள். விவசாயிகளிடம் ஆதார் கார்டை கேட்டு சிக்கி விடாதீர்கள். ஏற்கனவே டெல்லி போலீஸ் விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்த்துதான் இருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை பார்த்துதான் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு பக்கம். அபிஜித் தீப்கேவுடைய இந்த வீடியோவை பாருங்கள். இதற்கு பின்னாடி பல்வேறு விஷயங்களை மிக ஆழமாக எடுத்து காட்ட போகிறேன். பாருங்கள். कॉल आया है, उन्होंने कहा है कि यूपी के किसान 4 बजे तक यहाँ पहुँच रहे हैं. और दिल्ली पुलिस को अभी बता दो, आधार कार्ड चेक मत करना किसानों का. एक बार आपका किसानों के साथ पाला पड़ चुका है. किसानों से पंगा अच्छा नहीं होता, चाहे तो मोदी जी से पूछ लीजिए. மொத்தத்துல இந்த சபையில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பார்த்து விட்டீர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வி, எப்படி இந்த அளவில் இந்த போராட்டம் இந்த அளவில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கு. இதுல பார்த்தீர்கள்னா லெப்டிஸ்ட் பார்ட்டிஸ் குதித்து விட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் ASAP அவர்களுடைய ஸ்டூடெண்ட் விங் அவர்கள் குதித்து விட்டார்கள். இது எல்லாமே
ஆம் ஆத்மி கட்சியுடைய முயற்சியாக இருக்கட்டும், அல்ல காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டமாக இருக்கட்டும், அல்ல பிஜேபியின் சதிவேலையாக இருக்கட்டும், எதை நீங்க பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியுடைய ஒரு போராட்டம் கோட்டாவில் நடக்கிறது. ராகுல் காந்தியுடைய போராட்டத்தை சப்ரஸ் செய்வதற்காக இனி பிஜேபி பேக்ஃபுட்டில் போக முடியாமல் நிற்கிறதா, அல்ல ஆம் ஆத்மி கட்சி போக முடியாமல் நிற்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அபிஜித் தீப்கேவுடைய இந்த யூட்டர்னுக்கு பின் இந்த போராட்டம் இன்னைக்கு நாளைக்கு முடிய போறதில்லை. இந்த போராட்டம் ஒரு அல்டிமேட்டத்துடன், அதாவது அடுத்த 7 நாட்களுக்குள் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்கவில்லை என்றால் சோனம் வாங்சு கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நாங்க உண்ணாவிரதத்தில் உண்ணாவிரதத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய சோனம் வாங்சுடைய இந்த வார்த்தை, அபிஜித் தீப்கேவுடைய யூட்டர்ன், ராகுல் காந்தியுடைய போராட்ட பிரஷர் அனைத்துமே இன்னைக்கு பிஜேபியை ஒரு மிகப்பெரிய அளவில் சிக்க வைத்திருக்கிறது. 20ஆம் தேதி 8 மணி அளவிலிருந்து அங்களுடைய மாணவர்கள் எந்த போராட்ட களத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு போகக்கூடிய மின்சாரம், தண்ணீர், உணவு எதுவாக இருந்தாலும் அதை தடை போட பார்த்தது டெல்லி போலீஸ். ஆனால் அங்களுடைய மக்கள் அவர்களுடைய சப்போர்ட்டால் இன்னைக்கு 3வது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியுடைய முயற்சி, என்எஸ்யூஐ முயற்சி, யூத் காங்கிரஸுடைய முயற்சி, அது ஒரு பொலிட்டிக்கல் முயற்சி. ஆனால் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியுடைய இந்த முயற்சி நீங்க பார்த்தீர்கள்னா இது நான் பொலிட்டிக்கலாக தெரிய வருகிறது. ஆனால் நிச்சயமாக இதற்கு பின்னாடி பக்கபலமாக அரசியல் கட்சிகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நீங்க பார்த்தீர்கள்னா தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் தான் இது ஒற்றை கோரிக்கை. ராகுல் காந்தியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே ஈவன் விவசாயிகள் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதுதான், தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மோடி அண்ட் ஷா தேர் பிளேயிங் வித் ஃபயர் என்கிற விஷயம் வெளிவருகிறது. காரணம், ஒரு பக்கம் பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பாரதிய ஜனதா பார்ட்டி மற்றும் காங்கிரஸ் இவர்கள் 2 பேரும் எதிரில் இருந்தார்கள். தொடக்கத்தில் என்எஸ்யூஐ அண்ட் யூத் காங்கிரஸ் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கும். காங்கிரஸ் எடுத்து வைத்த விஷயம் என்ன? தர்மேந்திர பிரதான் பதவி விலக, அவர்கள் மீது வாட்டர் கேனனை வைத்து அடித்தார்கள், லாட்டி சார்ஜை அடித்தார்கள், எல்லாமே நடந்தது. அப்போதான் அமித்ஷா காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்ததாக ஒரு சர்ச்சை வெளிவந்தது. இப்போ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியை வைத்து அந்த கோபத்தை சரிபார்க்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்ததாக கூறினார். ஆனால் இந்த யூட்டர்னுக்கு பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி மற்றும் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி மற்றும் காங்கிரஸ் 3 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்னைக்கு நிற்கிறார். காரணம் என்ன? காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஒரு வேளை பிஜேபியால் பிளான் செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தால் கூட, ஒரு கூட்டமாக இருந்தால் கூட, இன்னைக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி நீங்க கைது செய்தாலோ அல்ல காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட இந்த போராட்டத்தை முடித்தாலோ, இந்த பக்கம் ஏற்கனவே ராகுல் காந்தி, என்எஸ்யூஐ, யூத் காங்கிரஸ் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ எல்லா டைவர்ஷனுமே அங்க மாறி, ஏற்கனவே கோட்டாவில் நடந்த போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். இப்ப ராஜஸ்தான் லக்னோவில் நடக்க போகிறது, ராஜஸ்தான்ல அவங்களோட போராட்டம் நடந்தது, இதுக்கப்புறம் டெல்லியில நடக்க போகிறது. அப்ப எல்லாமே டைவர்ட் ஆகும். இந்த இடத்துல ஜென்சியோடைய அந்த கூட்டம், ஜென்சியோடைய சப்போர்ட் ராகுல் காந்திக்கு போய்விட்டால் இதை சப்ரஸ் செய்ய முடியாது என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள். நான் தொடக்கத்திலே கூறியபடி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி காலை 9 மணியில இந்த போராட்டத்தை தொடங்கி, அதாவது ஃபர்ஸ்ட் டே 3 மணிக்கு வெளியே போன உடனே மக்கள் இவர்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ள, எதற்காக எடுத்துக்கொள்ளவில்லை? இவர்கள் 9 to 5 போராடக்கூடிய நபர்கள், இவர்களை நம்பி எப்படி நாம் களத்தில் இறங்க முடியும்? அதுக்கப்புறம் நாங்க இப்போ தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை கேட்கவில்லை, நாங்க நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் செய்வோம், அதுக்கப்புறமும் அந்த போராட்டம், அதுக்கப்புறமும் அந்த ரெசிக்னேஷனை இவர்கள் வாங்கவில்லை என்றால் நாங்கள் டெல்லியில போராடுவோம். அதற்கிடையே ராகுல் காந்தியுடைய இந்த போராட்டம் நடந்தது. ஒரு மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி எடுத்து வைத்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் பேசும் பொருளாக மாறி. இப்போ 20ஆம் தேதி மறுபடியும் அதே 5 மணி அளவில் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்தை முடித்திருந்தால் அவர்களோட கிரெடிபிலிட்டி லூஸ் ஆகியிருக்கும். அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, முக்கியமாக இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சிதைந்திருக்கும். 5 மணி அளவில் அபிஜித் தீப்கே எடுத்த முடிவு, நாங்க
களத்திலிருந்து வெளியே போவதில்லை. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் அல்ல மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒரு விதத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட் செய்து வருகிறார்கள். இந்த புரொட்டஸ்ட்கான லாபம் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் பக்கம் திரும்ப போகும். இது மட்டுமல்ல, இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கேஜ்ரிவாலாக இருக்கட்டும், மனிஷ் சிசோடியாக இருக்கட்டும், எல்லாருமே வெளிப்படையாக காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட்டில் வந்து விட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சி வெளிப்படையாக இந்த போராட்டத்திற்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறது. லெஃப்ட் பார்ட்டி அவர்களும் முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அனைத்திற்கும் மேலே இன்னொரு கேள்வி வருகிறது. ஆர்ஜேடி, சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்கே, சிவசேனா, என்சிபி, டிஎம்சி இது போன்ற மாநில கட்சிகள் அவர்கள் எதற்காக இவர்கள் தன்னுடைய மாநிலங்களில் இதே போன்ற போராட்டத்தை அறிவிப்பதில்லை? ஜேபி மூவ்மெண்ட் ஒன்று. ஜேபி மூவ்மெண்ட் நம் அனைவருக்குமே தெரியும், அகமதாபாத்ல நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம். இதே போன்ற போராட்டம், நான் பொலிட்டிக்கல் போராட்டம். இன்னைக்கு அதே போன்ற போராட்டத்தை எதற்காக மற்ற கட்சிகள் எடுப்பதில்லை? இதற்காக நரேந்திர மோடி அவர்கள் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை கேட்கவில்லை என்கிற கேள்வி வரும்போது, தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் வந்த உடனே அடுத்த கோரிக்கை அமித்ஷாவுடைய ரெசிக்னேஷனுக்காக இதே போன்று கூட்டம் ரோட்டில் வருமா இல்லையா என்கிறது கேள்வி. நிர்மலா சீதாராமனுடைய ரெசிக்னேஷனை கேட்பார்கள், ஜெய்சங்கருடைய ரெசிக்னேஷனை கேட்பார்கள், ராஜ்நாத் சிங்குடைய ரெசிக்னேஷனை கேட்பார்கள், அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மினிஸ்டர் அவருடைய ரெசிக்னேஷனை கேட்பார்கள், அமித்ஷா இந்த நாட்டு உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர், ரோஹிங்கியாஸ் இன்னும் இந்தியாவிற்குள் புகுந்து கொண்டிருக்கிறார் என்று அவரே கூறுகிறார். அவருடைய ரிப்போர்ட்டை எடுத்துக்காட்டு கடந்த 12 ஆண்டுகளாக நீங்க தான் இந்த நாட்டு ஆட்சியில் இருக்கிறீர்கள், இன்னைக்கும் ரோஹிங்கியா பிரச்சனையை உங்களால் தீர்வு செய்ய முடியவில்லை என்றால் நாளைக்கு அதற்கும் மக்கள் கூடுவார்களா இல்லை? குரூட் ஆயில் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற பெயர்ல கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ரூபாய் வரை இந்த நாட்டு அரசாங்கம் விலை உயர்த்தியது பெட்ரோல் மீது. இன்னைக்கு $120 பர் பேரல் வித்து கொண்டிருந்த அதே கச்சா எண்ணெய் $75 பர் பேரலுக்கு குறைந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு $45 பர் பேரல் குறைந்திருக்கு. ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் குறைந்த பின்பு கூட அந்த விலையை குறைத்தார்களா? கிடையாது. அப்போ பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன செய்கிறார்? அவருடைய ரெசிக்னேஷனை கேட்பார்களா இல்லையா? நிதின் கட்கரி E20 ஃபியூல், E22, E27, E30, E85, இப்ப E100 வரை போயிடும். தன்னுடைய மகனுடைய கம்பெனிகளுக்கு வரக்கூடிய லாபத்தை முன்வைத்து மையத்தில் வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 150 கோடி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் அவருடைய ரெசிக்னேஷனை கேட்பார்களா இல்லை? இந்த நாட்டு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், வேளாண் துறை அமைச்சர், எம்எஸ்பி அந்த ப்ராமிஸ் என்ன ஆனது? மன்னிப்பு கேட்டார் நரேந்திர மோடி அவர்கள். இதுவரை எம்எஸ்பி இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. அதற்கு ஒரு போராட்டம் வெடிக்கும். ஆகையால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீக்கினீர்கள்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு நபருடைய ரெசிக்னேஷனுக்கும் மக்கள் போராட தொடங்கி விடுவார்கள். கடைசியில் பிரைம் மினிஸ்டர் வரை இன்னைக்கே அது வந்து விட்டது. இன்னைக்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி சோசியல் மீடியாவில் ஏராளமான நபர்கள் தர்மேந்திர பிரதானை நீக்க முடியாத ஒரு பிரைம் மினிஸ்டர், அவரே முதலில் ரெசிக்னேஷன் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் வெளிவந்தது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கலாமா என்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் வருகிறது. நிச்சயமாக அண்ணா ஹசாரேயின் போராட்டம் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் போராட்டம். இந்த இடத்திலும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் போராட்டமாக தான் தெரிகிறது. ஆனால் இந்த காஸை நீங்க பார்த்தீர்கள், அதாவது எந்த விஷயத்திற்காக இந்த போராட்டம் நடக்குது? தேஜஸ்வி யாதவ் பீகார்ல இருந்து ஒரு போராட்டத்தை தொடங்க, அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துல ஒரு போராட்டத்தை தொடங்க, உத்தவ் டாக்கரே மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்க, MK ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கலாம். ஏன் இப்ப இளைஞருடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கலாம். இதே போன்று தெலங்கானாவிலிருந்து, இதே போன்று ஒரிசாவிலிருந்து, இதே போன்று மற்ற மாநிலங்களிலிருந்து, ஒட்டுமொத்த இந்தியாவில் விவசாயிகள், இளைஞர்கள் 2 பேருமே இந்த போராட்டத்தை ஒவ்வொரு மாநில வழியாக
எடுக்க தொடங்கி விட்டார்கள்னா நிச்சயமாக இந்த நாட்டு அரசாங்கம் தலை சாய்க்க வேண்டும். இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை ப்ரொடெக்ட் செய்வதற்காகவும் அக்கௌண்டபிள் ஒரு அமைச்சரை அக்கௌண்டபிளாக எடுத்து வைப்பதற்கான அந்த கட்டாயத்தில் விழுவார்கள். ஜேபி மூமெண்ட் 1977 ஆண்டு நடந்தது. அப்போ RSS, சோசியலிஸ்ட் கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லாருமே ஒன்று கூடினார்கள் பிகாஸ் ஆஃப் அ காஸ், ஒரு காரணத்திற்காக. இன்னைக்கு காங்கிரஸாக இருக்கட்டும், காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், அல்ல எந்த கட்சியாக இருக்கட்டும், இந்த அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை என்ன? ஒரே கோரிக்கை, தர்மேந்திர பிரதானை நீக்குங்கள். அப்போ அந்த கோரிக்கையை நீங்க பார்த்தீர்கள், அந்த கோரிக்கைக்காக நீங்க பி டீமாக இருங்க, ஏ டீமாக இருங்க, அப்படி இல்லை. நீங்க இந்தியா அலையன்ஸ்ல இருங்க, என்டிஏல இருங்க, எதுல இருந்தீர்கள்னா கூட உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை ப்ரொடெக்ட் செய்வதற்காக, இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை சரிபார்ப்பதற்காக, இந்த நாட்டு கல்வித்துறையை சரிபார்ப்பதற்காக இந்த இளைஞர்களுடைய கூட்டம், அந்த இளைஞர்களுடைய கோரிக்கையை நாம் அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதற்காக தான் இந்த இளைஞர்கள் போராடுகிறார்கள். அதற்காக தான் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதற்காக தான் ராகுல் காந்தியுடைய போராட்டம் இருக்கிறது. ஆனால் மாநில தலைவர்கள் எங்கே என்கிற இந்த கேள்வி, எந்த மாநில தலைவரும் இதுவரை இதனுடைய வாயை துறக்கவில்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கவில்லை. எதற்காக? இது ராகுல் காந்தியுடைய போராட்டம், அபிஜித் தீப்கேவுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டமா? கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.